நீங்கள் நாய் வளர்த்துருக்கீங்களா அப்படின்னா உங்களுக்கான படம் தான் ஹச்சி எ டாக்ஸ் டேல். தன்னை வளர்க்குற மேலே தீராத அன்புடைய ஒரு நாயை பற்றின கதை தான் இது. ஒரு ஜப்பான் படத்துடைய ஹாலிவுட் வெர்ஷன் தான் இது. இந்த படத்தில் ரிச்சர்ட் கீர் ஹீரோவாக நடிச்சிருப்பார். அவர் ஒரு ப்ரொஃபஸர். அவர் தன்னோட நாய்க்கு ஹச்சி அப்படின்னு பேர் வைக்கிறார். அவர் மேலேயும் அவர் குடும்பத்தை சேர்ந்தவங்க மேலேயும் ரொம்ப பாசமாக இருக்குது ஹச்சி. அவர் காலேஜுக்கு போகிறதுக்கு தன்னுடைய வீட்டில் இருந்தும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடந்து போவார். அப்போ ஹச்சியும் அவரும் நடந்து போகும். அவர் காலை சுற்றி வந்து அவர் சொல்கிறது தான் கேட்டு அவர் கூட விளையாடிட்டே போகும். அவர் ஏறி போன உடனே நல்ல பிள்ளையாக வீட்டுக்கு திரும்பி வந்துடும். அதே மாதிரி சாயங்காலம் 5 மணிக்கு கரெக்டாக அந்த ஸ்டேஷனுக்கு போய் நிற்கும். ப்ரொஃபஸர் வந்த உடனே அவரோட சேர்ந்து வீட்டுக்கு வந்துடும். திடீர்னு ஒரு நாள் அந்த ப்ரொஃபஸர் காலேஜில் கிளாஸ் ரூமில் இறந்து போயிடுறார். அவருடைய உடல் வீட்டுக்கு கொண்டு வரப்படுது. அதற்கப்புறமா அடக்கம் செய்யப்படுது. ஆனால் மறுநாளில் இருந்து அந்த ப்ரொஃபஸர் வருவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் தினமும் காலையில் ஹச்சி ஸ்டேஷனுக்கு போய் அவருக்காக காத்திருக்கும். ப்ரொஃபஸர் உயிரோடு இருந்தப்போ காலையிலேயோ சாயங்காலமோ ஸ்டேஷனுக்கு போய் எப்படி அவருக்காக காத்திருக்குமோ அதே மாதிரி அவருக்காக காத்திருக்க ஆரம்பிச்சிடு. கொஞ்ச நாளில் வீட்டுக்கு போகிற நிறுத்திட்டு அந்த ஸ்டேஷன்லேயே தங்க ஆரம்பிச்சிடும். இறந்து போன ப்ரொஃபஸர் எப்படி திரும்பி வருவார்? ஆனால் நம்பிக்கையோடு காத்திருந்த அந்த நாய் அந்த ஸ்டேஷன்லேயோ இறந்து போயிடுது. உண்மையே நடந்த சம்பவத்தை அடிப்படையாக வச்சு இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. ஜப்பானில் ஒரு நாய் தன்னை வளர்ப்பவர் வருவார் அப்படின்னு கிட்டத்தட்ட 11 வருஷம் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேயே காத்திருந்து அங்கேயே இறந்து போயிடுது. அந்த ஸ்டேஷனுக்கு வெளியிலேயே அந்த நாய்க்கு ஒரு சிலை வச்சிருக்காங்க. மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய நட்பு அப்படிங்கிறது உன்னதமானது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த விலங்குகள் தங்களை வழக்கவங்க கிட்ட காமிக்கக்கூடிய அந்த பாசத்திற்கு நிகராக இந்த உலகத்தில் வேறு எதையுமே சொல்ல முடியாது. நான் சின்ன வயசில் இருக்கும்போது அலெக்ஸ் அப்படிங்கிற ஒரு நாய் எங்கள் வீட்டில் இருந்துச்சு. ரொம்ப சின்ன குட்டியாக அந்த அலெக்ஸ் எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு. ஸ்கூல்லேருந்து வந்ததுலேருந்து அது கூடயே நான் விளையாடிட்டு இருப்பேன். என்னோட லீவ் நாட்கள் எல்லாம் அலெக்ஸோட விளையாடுறதுலே கழியும். ஒரு 2 வருஷம் கழிச்சு அலெக்ஸ் இறந்து போச்சு. அது இறந்து போச்சு அப்படின்னு என்னால் நம்பவே முடியல. அதுலேருந்து வெளியே வரதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 2 வாரம் ஆச்சு. இன்னொரு நாள் வாங்கிக்கலாம் அப்படின்னு வீட்டில் சொன்ன போதும் நான் ஒத்துக்கலை. என்னுடைய ஒரே பெட் அலெக்ஸ் தான். அதோட இடத்துல இன்னொரு பெட் வரதை நான் விரும்பலை. இன்னைக்கு வரைக்கும் இல்லை, என்னுடைய கடைசி காலம் வரைக்கும் என்னுடைய ஒரே பெட் அலெக்ஸ் தான். இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க வளர்த்த பெட்டோட ஒரு டீப்பான கனெக்ஷன் இருக்கும். அதை வார்த்தையாலேயோ எழுத்தாலேயோ சொல்லவே முடியாது. அப்படி நீங்கள் வளர்த்த பெட் அனிமலை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.